சென்ற வாரம் நீங்கள் வெட்டி வாழக்கூடிய உறவுகளை ஒட்டி வாழுங்கள் என்று குர்ஆன் தெளிவுடன் விளக்கமளித்தீர்கள். அதை ஒட்டி எனது கேள்வி, தொடர்ந்து அவமானப்பட்டு உறவை பேணி வாழ வேண்டுமா? ஒரு முஃமினுடைய மானம் காபத்துல்லாவை விட புனிதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம என்ன செஞ்சோன்னா நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மானத்தில் விளையாடுறாங்க, அப்போவும் சேர்ந்து தான் வாழணுமான்னு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி உறவை பிரிப்பதற்கு இப்படியான காரணங்களைத்தான் நீங்கள் உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். மானம் பெறுதுன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க, அவன் சொல்லுமா அவன் மானத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தினால் வரக்கூடியது தான். பாதி விஷயம் இருக்கும், பாதி சரியாகவே இருக்காது. நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்க, அவனும் தப்பாக நினச்சிருப்பான். அதில் மான பிரச்சனை ஆக்கிட்டு மானத்தை வாங்கினா கூட அப்படி தான் செய்யணுமான்னு கேட்குறது இருக்க, இது ஒரு சரியான கேள்வி கிடையாது. இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுக்கு மானத்துக்கே ஒரு ஆதாரத்தை நான் காட்டி போடுறேன் நீ கேட்டதுக்காக வேண்டி. என்ன கேட்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி உம்முல் முஃமினீன் அவர்கள் மீது எதிரிகள் முனாஃபிக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவதூறு பரப்பினார்கள். மதீனா அப்புறம் பரவுது, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, பெரிய கஷ்டப்படுறாங்க. மனைவி விட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கிறாங்க. நீங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கங்கிறாங்க. வேறு அந்த மனைவியை விவாகரத்து பண்ணிடலாமா என்றெல்லாம் மஷூரா பண்ணுறாங்க. மனைவிட்ட நீ தப்பு செஞ்ச அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ரசூலுல்லாஹ் உண்டான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அதை பரப்புன முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டால், முனாஃபிக்கு நிறைய பேர் பரப்புனாங்க. முனாஃபிக்கு இல்லாத ஆட்களில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. இந்த பரப்புனதில் ஆயிஷா நாயகி அவதூறை பரப்புனதில் முனாஃபிக்குகள் பல பேர் இருந்தாங்க. முனாஃபிக்கு இல்லாமல் சரியானவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் நினைஞ்சாங்க, அதில் பரப்புனாங்க. அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்து கவிஞருங்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் புகழ்ந்தெல்லாம் பாட்டு படிப்பார்ல, அவர் ஒரு ஆள் இந்த மாதிரி அவதூறுகளை நினைஞ்சார். அதிகமாக அதாவது அவங்க முனாஃபிக்கு சொல்கிறதெல்லாம் வாந்தி எடுத்ததெல்லாம் அது அதிகமான மக்கள்கிட்ட பரப்புனார். ரெண்டாவது ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், ஹம்னா பின்த் ஜஹஸ், ஹம்னான்னு ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அவங்களும் இதை நினைஞ்சாங்க, அதிகமாக பரப்புனாங்க. மூணாவது யாருன்னு கேட்டால் மிஸ்தஹ்ன்னு ஒரு ஆள். மிஸ்தஹ்னா ஆயிஷா நாய்க்கு சொந்தக்காரர், அபூபக்கருக்கும் சொந்தக்காரர், உறவினராக இருந்தும் கூட மிஸ்தஹுங்கிற ஒரு ஆள் என்ன செஞ்சார், ஆயிஷா நாய்க்கு எதிரான அவதூறுலாம் பரப்புனார். பரப்பிட்டு இருந்தாலும் அந்த மிஸ்தக் என்பவருக்கு இந்த 3 பேருக்கும் அந்த தண்டனை சட்டம் வந்தவுடனே கசையடி கொடுத்தாங்க. இந்த 3 பேருக்கும் 80 கசையடி கொடுத்தாங்க. ஹஸ்ஸானுக்கும் ஹம்னாவுக்கும் அவங்களுக்கு மிஸ்தக்கு நினைஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 80 அவதூறுக்கு 80 கசையடி இருக்குல்ல, அந்த 80 சவுக்கொடி தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படியான அதை தப்பு செஞ்சாங்க. அப்போ இந்த மிஸ்தக் என்பவர் யாருன்னு கேட்டால், அபூபக்கர் சித்திக் அவங்களால் நிறைய உதவி செய்வார். ஏழையாக இருந்தார், கஷ்டப்பட்டார். அவங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்தினது யாருன்னு கேட்டால் அபூபக்கர் தான். எப்போ வேண்டாலும் உதவி செய்வார், அவர் கஷ்டப்படும் போதெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பார், அந்த மாதிரி இருந்தார். அப்போ இந்த மாதிரி தன்னுடைய மகள் மீது இப்படி அவதூறு சொல்லிட்டாரே என்ற காரணத்திற்காக வேண்டி, இது மான பிரச்சனை தானே. மகள் மீது அவதூறு சொன்னதில் முக்கிய ஆளாக இருந்து தண்டிக்கவும் பட்டார் என்று சொன்னால், இவருக்கு எவனுக்கு மன்னிக்க முடியாது, யாராலையும் மன்னிக்க முடியாது. ஒரு மகள் மீது, ஒருத்தருடைய மகள் மீது அவதூறு சொன்ன பிறகு அந்த மாதிரியான ஒரு மனிதருக்கு உதவி செய்யணும்னு யாருக்காவது வருமா? நீங்கள் என்னமோ மானத்தோடு பேசிட்டாரு, இதை திட்டார் பேசிட்டார் என்பது பயங்கரமான விஷயமாக நினைக்கிறீங்க. இது எவ்வளோ பயங்கரமான விஷயம். ஒரு மனிதன் அவனுடைய மகள் மீது இப்படி ஒரு பொய்யான விபச்சாரம் சம்பந்தமான ஒரு பழியை சுமத்தி பரப்புன பிறகு அந்த மனிதனோட இந்த மனிதனால் போய் சேர முடியுமா? உறவு வைக்க முடியுமானா முடியாது. நீங்கள் சொல்கிற மான பிரச்சனைக்கெல்லாம் தாண்டிய மான பிரச்சனை இது. அப்போ அபூபக்கர் நினைச்சிட்டாங்கன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமாக இனிமே அது எப்போ சொல்கிறாங்க, வஹி மூலம் ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள் தெரிஞ்ச பிறகு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவர் சொல்கிற உண்மையாக இருக்கலாம்ல, அல்லாட்டிருந்து வஹி வரலையில், அதுக்கு முந்தைய எந்த முடிவும் அவர் எடுக்கலை. அல்லாட்டிருந்து வஹி இது அவதூறு தான் சொல்லுகிறார்கள், ஆயிஷா நாயகி சொன்னது பொய் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஆயிஷா நாயகி தூய்மையானவர்கள்னு சொன்ன பிறகு அபூபக்கருக்கு கோபம், பயங்கரமான கோபம் வருது. இந்த மாதிரி என் மகன் மீது இப்படி என்கிட்ட இவ்வளோ உதவி வாங்கிவிட்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டியப்பா அப்படின்னு கோவம் இது புகாரில் 4750 ஹதீஸ், பெரிய ஹதீஸு. அதில் ஒரு பகுதியில் கடைசியில் இந்த விஷயம் வரும், அந்த ஹதீஸுடைய கடைசியில் இந்த வரும். அப்போ கான யுன்ஃபிகு ஆனால் மிஸ்தக்கு அபூபக்கர் அவர்கள் நிறைய உதவி செய்து கொண்டு இருந்தார்கள். ஏன்னு கேட்டால் கராபத்திஹி மின்ஹு ஃபக்ரிஹி, அவர் உறவினராக இருந்த காரணத்தினாலையும் ஏழையாக இருந்த காரணத்தினாலையும் உதவி செஞ்சு கொண்டு இருந்தார்கள். இந்த அவதூறு பரப்பின பிறகு வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஆ அபதா பாதல்லதி காலலி ஆயிஷாவை பற்றி அவர் இந்த மாதிரி பேசியதற்கு பிறகு மிஸ்தகுக்கு இனிமேல் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டார். மான பிரச்சனை தானே. மகள் மீது அவதூறு சொன்னதுங்கிறது, சொந்தக்காரராக இருக்கார், நிறைய உதவி பெற்றவராக இருக்கிறாரு, இவருடைய அரவணைப்பில் வளர்ந்தவராக இருந்தும் கூட அதை பார்க்காம
ரசூலுல்லாவுடைய மனைவி என்பதையும் பார்க்காம, உம்முல் முமின் என்பதையும் பார்க்காம அவர் இந்த அவதூறை பரப்புனதில் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார். உதவி செய்ய மாட்டேன்னு அபூபக்கர் சொல்லிட்டார். அப்போ மான பிரச்சனைக்காக வேண்டி இந்த முடிவு எடுக்கலாம் என்று இருந்தால் அல்லாஹ் நினைஞ்சிருப்பான், அதை கண்டுக்கிறாமல் விட்டுருப்பான். சரி, இந்த மாதிரி ஒரு செஞ்சார், யாருக்கு தான் மனசு வரும்? பெத்த மகள் மீது ஒரு அவதூறு சொன்ன பிறகு உதவி செய்யணும்னு எந்த மனுஷனுக்கு தான் மனசு வரும்? நீங்கள் மானங்கிறல இதுக்கு தாண்டின ஒரு மானம் இவனுக்கு வந்திருக்காது. நீங்கள் எந்த சொந்தக்காரனுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, இதுக்கு நிகரான ஒரு துரோகத்தை எந்த சொந்தக்காரனும் யாருக்கும் செஞ்சுருக்க மாட்டான். இதுதான் துரோகத்திலேயே பெரிய துரோகம். ஒரு பெண்ணை மீது, பெத்த மகள் மீது பழி சுமத்தி கேவலப்படுத்துறது இருக்குத, அதுதான் பெரிய பெரிய ஒரு மானத்தை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அபூபக்கர் சத்தியம் செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 24வது சூறாவில் 22வது வசனத்தை இவருக்காகவே இறக்குகிறான். என்ன இறக்குகிறான்? அப்போ தான் அந்த வசனம் இறங்கியது. எந்த வசனம்? 24, 22 வசனம் இறங்குறது. எதுக்கு இறங்குறது? மிஸ்தகுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு அபூபக்கர் சொன்னார் இல்லையா, அதுக்கு தான் இறங்குறது. அவர் எதுக்காக அந்த முடிவு எடுத்தார்? மானத்தோடு விளையாடியதற்காக, ஒரு பெண்ணுடைய மானத்தோடு விளையாடி, பெத்த மகளோட மானத்தோடு விளையாடியதற்காக அவர் எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவை எடுத்தோன்னு அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, வலா யஅ்தலி உலில் ஃபضலி மின்கும் வஸாத்தி அன் யூத்து உலில் குர்பா வல் மசாக்கீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். உறவினர்களுக்கு கொடுத்தது, ஏழைகளுக்கு கொடுப்பது, முஹாஜிர்களுக்கு கொடுக்குற விஷயத்தில் வசதி படைத்தவர்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட வேண்டாம். ஒல் யாஃபு, நீங்கள் மன்னிச்சு விடுங்கள். ஒல் எஸ்பஹு, அது அலட்சியமாக நடந்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஒல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன்னு சொல்லி இந்த 24, 22 வசனத்தில் இவருக்கு தான் இறங்குது, அபூபக்கருக்கு தான் இறங்குறது. எதுக்காக இறங்குறது? அவருடைய மகள் மீது பழி சுமத்தியவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார், உறவை முறித்து கொண்டார். அது மனித பார்வையில், யார்கிட்ட பார்வையில் கேட்டாலும் அவர் செஞ்சது சரின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? உறவுன்னா உறவு தான், அதில் இதெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் அபூபக்கர் செஞ்சது சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் அப்படி சச்சது செய்யாதீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நீங்கள் விரும்ப மாட்டீங்களா, அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு அவர் என்ன செய்கிறார்? அந்த வசனம் இறங்கின பிறகு அவர் சொல்கிறாரு, பலா ஒல்லாஹி இன்னி உஹிப்பு யக்ஃபிர் அல்லாஹுலி, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன் சொல்லிவிட்டு, ஃபரஜா இலா மிஸ்தஹின் அனஃபக்கத்தல்லத்தி கான யுன்ஃபிகு அலைஹி, அவருக்கு செலவழித்து கொண்டு வந்த அந்த செலவினங்களை திரும்பி செய்ய ஆரம்பித்தார். ஒல்லாஹி லா அன்சியுஹா மின்ஹு அபதா, ஒரு காலத்திலையும் அந்த உதவி நிறுத்த மாட்டேன் என்றும் சொல்லிவிட்டார். அப்போ அவதூறு சொன்னவருக்கு உதவி செய்கிறார். அப்போ என்ன, உறவினர்கள் விஷயத்தில் நடக்கிற விதம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை கற்பிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு சொந்தக்காரண்ட ஏற்பட்டோன்னா அது பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி தெரிகிறது. அப்படி பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அதெல்லாம் உங்களுடைய பார்வையில் உள்ள கோளாறாக கூட இருக்கலாம். நீங்கள் சொல்லுவதுதான் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அவன் அநியாயம் செஞ்சால் நினைக்கிற மாதிரி அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்ச, அவனுக்கு நீங்கள் அநியாயம் செஞ்ச மாதிரி அவன் நினைப்பான். இந்த விஷயத்தை நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சரியாக இருக்காது கோபத்தில். அதனால் என்ன செய்யுங்க, சரி விட்டு மனுஷன் அவர் தப்பாக இருந்துட்டு போகிற, நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? உறவினர்கள் அனுசரிப்பதற்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீங்களான்னு கேட்குறான். மான பிரச்சனை இந்த வாசகத்தெல்லாம் சொல்லாது. இதிலெல்லாம் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் கட்டளை இட்டுருக்காங்க போது மான பிரச்சனைக்கு தாங்க சண்டையே வரும். சும்மா இருக்கும்போது சண்டை, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை போடுவாங்க. இவன் மானத்துக்கு எதிராக, அவன் மானத்துக்கு எதிராக ஒருத்தன் ஏதாவது பேசிக்கிட்டால் நடந்து கொண்டால் தான் சண்டையே வரும். அந்த மான பிரச்சனை தான் பார்க்காதங்கிறான், உறவினர் விஷயத்தில் பார்க்காதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான்.